ஸ்ரீரங்கம் கோயில் மூலவர் பெரிய பெருமாள் ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். சுண்ணாம்புக்காரை எனப்படும் சுதையினால் உருவாக்கப்பட்ட இந்த திருமேனி மிகச் சிறந்த கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆதிசேஷன் மீது புஜங்க சயன கோலத்தில் கையை தலைக்கு அருகில் வைத்து அவர் பள்ளி கொண்டுள்ளார். சுமார் 10 அடி நீளமும் 5 அடி அகலமுமுள்ள இந்த சுதாமூர்த்தியை ஆண்டுக்கு 2 முறை பாரம்பரிய முறையில் தயாரிக்கும் தனி தைலம் பூசி பாதுகாத்து வருகின்றனர். இந்த திருமேனிக்கு திருமஞ்சனம் எனப்படும் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, இவருக்கு திரு ஆபரணங்கள் வஸ்திரங்கள் மட்டுமே அணிவித்து அழகுபடுத்துகிறார்கள். மலர்கள் அல்லது மாலைகள் ஏதும் இவருக்கு அறிவிக்கப்படுவதில்லை. இவரது திருமேனி எழிலை பாதம் முதல் திருமுடி வரை ஒவ்வொரு பகுதியாக ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பானாழ்வார் வர்ணித்து பாடியுள்ளார். இந்த ரங்கநாதனின் பாதங்களில் சுக்கிரன் நித்தியவாசம் செய்வதாக நம்பிக்கை. எனவே ரங்கநாதர் கோயிலை சுக்கிர கஷேத்திரம் என ஜோதிடர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தவிர பெருமாளுக்கு பூமாலையோடு பாமாலையும் சூடி இறுதியில் அவரிடமே மணமாலையும் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் ஐக்கியமானது இந்த திருவடிகளில்தான் என்பது புராண செய்தி. அத்துடன் இவரை பாடி துதித்த திருப்பானாழ்வரும் இந்த திருவடியோடு ஐக்கியமானதாக இக்கோயில் வரலாற்று குறிப்புகளில் காண கிடைக்கிறது. இவரது ஒளிமிகுந்த கண்களை காட்டி ராமானுஜர் தனது சீடர்களில் ஒருவரான உறங்காவில்லிதாசருக்கு ஞானோபதேசம் செய்ததாக இவ்வூர் பெரியவர்கள் கூறுவர்.